அதிமுக சேர்ந்தா 10 வருஷம் அரசியல் போயிடும், வீணா போயிடும்னு திருமாவளவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதிமுகவை தனக்கு பார்கெயின் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் மாதிரி திமுக கிட்ட பயன்படுத்த நினைக்கிறார். திமுகவோட அதிமுக அங்கே பெரிய கட்சி தான். எடப்பாடி தலைமையில் நாங்கள் தான், எங்கள் கட்சி தான், இந்த கட்சியை தான் எங்களுக்கு எங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் 10.5 தர முடியும். உண்மைங்க, அந்த உணர்வு இருக்குங்க. இப்போ இவங்கள்ட்ட இருக்குது வன்னியர் வாக்குகள். எடப்பாடி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமிகிட்ட இருக்கிறது. இந்த வாக்கு திருமாவளவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, கூட்டணி வந்தாலுமே ஆகாது. அவர் ரிஸ்க் எடுத்துட்டு போட்டு எடுக்க மாட்டார், அவருக்கு தெரியும். முன்னும் இப்படி அதிகாரத்தில் இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் தான் இப்படிப்பட்ட பிரச்சனையை கையில் எடுப்பார். கையில் எடுத்து அதிகமாக முயற்சி பண்ணி கடைசியில் அவர் என்ன ஆனாருங்கிறதும் தொல் திருமாவளவனுக்கு தெரியும். அப்படியே ஒரு இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு 2024 திமுக செட்டில் ஆன மாதிரி 26 செட்டில் ஆகிடும். இப்போ விசிகா கண்டிப்பாக போகாது, அதோட நிலைப்பாட்டில் இருக்கும். இப்போ ஒரு காங்கிரஸ் அமையப்பட்டு தான் சொல்கிறாரோ, ஏன்னா 2024 இதே கூட்டணி நிலைக்குமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் மோடிக்கு நகர்வில். இது உண்மை. இதை பிடிக்காத திமுக எதிரிகள்லாம் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போ, நான் சொல்றது உண்மை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்டோபர் 2ஆம் தேதி பூரண மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்க. இதில் அதிமுக வேண்டுமென்றால் கலந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதில் முக்கியமாக சொல்கிறாரு, இந்த தேர்தல் அரசியலோடு பொருத்தி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது தான் நமக்கு பொருத்தி பார்க்கணும்னு தோணுது. நீங்கள் எப்படி? தேர்தல் அரசியோட பொருத்தி பார்க்கலாம். கண்டிப்பாக. அதிமுகவால் நமக்கு எந்த லாபமும் இல்லை. அதிமுக சேர்ந்தா 10 வருஷம் அரசியல் போயிடும், வீணா போயிடும்னு திருமாவளவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதிமுக வட தமிழகத்தில் வன்னியர் கட்சியான அதிமுகவோட சேர்ந்தா இவருக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இவருக்கு அந்த சீட்டு ஜெயிக்காது. 2011ஆம் ஆண்டு பாமகவும் இவரும் சேர்ந்து நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் போன மாதிரி ஒரு நிலைமை வரும். 10 வருஷம் அரசியல் வீணா போயிடுங்கிறது திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் இன்றைக்கி சொல்லலை, 2024க்கு முன்னாடியே சொன்னேன். நான் சொன்ன மாதிரி திருமாவளவன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் தொடர்ந்தார். இப்போவும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் அவர் தொடர போகிறார். அதிமுகவை தனக்கு பார்கெயின் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் மாதிரி திமுக கிட்ட பயன்படுத்த நினைக்கிறார். அந்த அளவுக்கு தான் காரணம். அதிமுகவுக்கு வட தமிழகத்தில் செல்வாக்கு நல்லா இருக்கு. சிதம்பரம், விழுப்புரத்தில் திமுகவோட அதிமுகவுக்கு செல்வாக்கு நல்லா இருக்குது. இந்தியா கூட்டணியால் தான் திமுக கழகம் ஜெயிக்குது. அந்த ஜெயித்த சீட்டும் விடுதலை சிறுத்தைகள் தான் ஜெயித்தாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் அதிமுக பாமக இல்லாமலே என்டிஏல பாமக இருக்கும் போதே 35% வாக்குகள் பெற்றுட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் ஒரு அனாலிசிஸ் பூத் வைஸ் எடுக்க சொல்லியிருக்கிறேன். தேமுதிக 2009லையும் 2006லையும் எவ்வளோ வாக்கு எடுத்தாங்க, தேமுதிகவுக்கு ஹையஸ்ட் பூத்தில் இப்போ அதிமுக 24 என்ன வாக்கு எடுத்திருக்கு, தேமுதிகவோட லோவஸ்ட் பூத்தில் என்ன வாக்கு எடுத்திருக்குன்னு தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷனை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ சங்கர் டீம்கிட்ட நாம் சொல்லியிருக்கிறோம். சங்கர் அதில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறாரு. மற்ற பிராண்டிங் ஆள் கூடலாம் தாண்டி இதில் நுணுக்கமான ஒரு விஷயத்தை சங்கர் முன்னெடுத்து அதை ரெட்ரோ அனாலிசிஸ்னு ஒன்று பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் நமக்காக தேமுதிக எந்த அளவுக்கு அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ரெட்ரோ அனாலிசிஸ் எடுக்கிறேன். பட் மேலிருந்த வாரியாக நம்ம பார்த்தோம்னா திமுகவோட அதிமுக அங்கே பெரிய கட்சி தான். ஆனால் அந்த பெரிய கட்சியாக யாரால் வந்திருக்குது? வன்னியர்களால் வந்திருக்கு. 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்தாருங்கிறதுக்காக வந்திருக்குது. இவரே மாறி அதிமுக கூட்டில் நின்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, எலித்தவளை நட்பாயிரும். திருமாவளவனுக்கு அரசியல் 10 வருஷம் வீணாக போயிடும். ஏற்கனவே 2011 இதைத்தான் நான் சொன்னேன். பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வேண்டாம், அதிமுக அன்னைக்குள்ள ஜெயலலிதாவுக்கு அதிமுக அலையன்ஸ் பெட்டர்னு நம்ம சொன்னோம். அவர் 1ஆம் தேதி ஸ்டாலின் பிறந்த நாளில் இது பண்ணி வெற்றி பெறா 2009 இருந்தவர் 11லே கோட்டை விட்டுட்டார். அவர் கோட்டை விட்டது அவர் சமூகத்துக்கே ஒரு அடி தான். அதில் கோட்டை விடாமல் போனால் பறையர்கள் தான் வட தமிழகத்தில் வெற்றி வீரர்கள். அந்த சமுதாயம் தான் டிசைடிங் ஃபேக்டர். அவங்க
பொது தொகுதியில் ஸ்டேக்ஸ் இல்லாமல் அவங்க வெற்றி வீரர்களாக இருக்கிறாங்கங்கிறத 19, 21, 24 திருமாவளவன் நிரூபிச்சிட்டாரு. வெற்றி வீரருங்கிற வார்த்தையும் அவருக்கு அந்த கௌரவத்தையும் கொடுத்து நான் பேசுகிறேன். ஆனால் அதிமுக இந்த பகுதியில் இவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் இந்த வாக்குகள் திருமாவளவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன், என்ன காரணம்? அது வன்னியருக்கு 10.5 கொடுத்தாருங்கிறதுக்கும் சிவி சண்முகம், கேபி முனுசாமி ஒரு வன்னியர் கட்சியாட்டு தான் அது அந்த இடத்துக்குள்ளே அது இருக்குன்னு சொல்லும்போது திருமாவளவனுக்கு அந்த வாக்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால தான் அந்த ஒரு கோயில் பிரச்சனையில் வரும்போது பாமகவோட மோசம் அதிமுகங்கிறத ரவிக்குமார் கூட ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மேல்பாதிமங்கலமா ஏதோ ஒரு ஊரில் திரௌபதி அம்மன் கோயில் ஏதோ கோயில் பிரச்சனையில் சொல்லியிருந்தார். நான் கூட அதெல்லாம் வந்து காலத்தால் ப்ரைவேட் டெம்பிள்னாலும் கூட காலத்தால் தடுத்து நிறுத்த முடியாது. அது இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சரியாகும். அதனால் இன்றைக்கே சமத்துவமாக சரியாகி போகிறது நல்லது. அருப்புக்கோட்டை நாடார்கள் சைவபாடு சத்ரியா வித்யாசாலா அந்த கமிட்டி நிர்ணயிக்கக்கூடிய அந்த கோயில் தான் அருப்புக்கோட்டை நாடார்கள் நிர்ணயிக்கிறாங்க. அதில் வந்து ஜான் பாண்டியன் 1000 பேரோட போகும்போது அவங்க ஓகே அலோவ் பண்ணுறோன்னு அதை சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அது அலோவ் ஆகுங்கிறத நாம் சொன்னோம். பட் அந்த இஷ்யூவில் அதிமுககாரங்க தான் அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பின்னணியில் இருக்காங்கங்கிறத ரவிக்குமார் சொல்லியிருந்தார். ஸோ ஜெயலலிதா தலைமையில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அதிமுக இல்லை. எடப்பாடி தலைமையில் நாங்கள் தான் எங்கள் கட்சி தான், இந்த கட்சியை தான் எங்களுக்கு எங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் 10.5 தர முடியும். உண்மைங்க, அந்த உணர்வு இருக்குங்க. மற்றவங்க மாதிரி பொதிஞ்சு நியாயத்தை பேச தெரியாமல் அதை வெளிப்படுத்த தெரியாத அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி. நான் களத்தில் சந்திக்கிறேன், வன்னியர்களை சந்திக்கிறேன், எல்லாரும் இதை சொல்கிறாங்க. யார் தந்தா? எடப்பாடி தானே எங்களுக்கு தந்தாருன்னு சொல்கிறான். இல்லை, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இவர்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்றீங்களா எடப்பாடி கிட்ட? கண்டிப்பாக இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே பாமகவுக்கு ஓட்டு வரல. அது வன்னியர் ஓட்டு இல்லை, அதர் காஸ்ட் ஓட்டு பாமகவுக்கு வரல 2009ஆம் ஆண்டு. டாக்டர் ஐயா ராமதாஸை நம்பி ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தாங்க. தென்சென்னை, இது திருவள்ளூர், விழுப்புரம், சேலம், மயிலாடுதுறை, திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 6-7 தொகுதி டாக்டர் ஐயாவை நம்பி வன்னியர் வாக்குகளால் ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தாங்க. ஜெயலலிதா அம்மையா வந்து நான் வன்னியர் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இப்போ இவங்கள்ட்ட இருக்குது வன்னியர் வாக்குகள். எடப்பாடி, சிவி சண்முகம், கேபி முனுசாமிகிட்ட இருக்கிறது. இந்த வாக்கு திருமாவளவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கூட்டணி வந்தாலுமே ஆகாது. அவர் ரிஸ்க் எடுத்துட்டு போட்டு எடுக்க மாட்டார், அவருக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம 11 சொல்லி 7 வருஷம் அவர் அடி வாங்கினால அண்ணன் சொன்னார்னா நியாயமாக கரெக்டாக கிரவுண்டில் இருந்து ஃபீல்டில் இருந்து கரெக்டான இதை சொல்லுவார். ப்ளஸ் தானே வரணும், நீங்கள் மைனஸ் வருன்ற மாதிரி இருக்கே. அப்படித்தான் நீங்கள் வந்து ரவிக்குமார் சொன்னார் 11 90 சீட்டு வட தமிழகத்தில் ஜெயிப்பானாப்புல. பொருந்தா கூட்டணியாக போயிடும்னு சொன்னோம். பொருந்தா கூட்டணியாக தானே போச்சு. எளிதவள நட்பாயிற்று இல்லை. அன்னைக்கு பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி எளிதவள நட்பாயிற்று. இன்னைக்கு பாமக மாதிரி தான் அதிமுகவே வட தமிழகத்தில் இருக்குதுங்க போது அதுவும் எளிதவள நட்பாயிருங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்தை நான் முன்வைக்கிறேன். அது திருமாவளவனுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெள்ள தெளிவாக புரியும். ஏன்னா அனுபவம் படிப்பினேன், பல அனுபவங்களை படிச்சுட்டாரு திருமாவளவன். இப்போ திமுக கூட்டணியில் ஸ்டெடியாக இருப்பார். திமுக கூட்டணியில் 2 தொகுதி நின்னதில் அவருக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்குது. அதிமுககாரங்க மதிமுகவுக்கும் பாமகவுக்கும் நாங்கள் தான் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோன்னு ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பாங்களா? என்னைக்காவது திமுகலேருந்து யாராவது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தான் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அவங்க கூட்டணியாக நிற்கிறோம், கூட்டணியாக ஜெயிக்கிறோம், கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு அவங்க ஸ்டாலின் சொல்கிறாரு. நாங்கள் போட்ட பிச்சோனோ நாங்கள் தான் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோன்னோ சொல்லலை. ஸோ இந்த அணிக்குள்ளே வெற்றி பெற்ற அணிக்குள்ளே வெற்றி தொடரும் வர முக ஸ்டாலின் இவர் திருமாவளவன் நிற்பார். ஏன் ராகுல் காந்தியே முக ஸ்டாலின் சரண்டர் ஆகிட்டார். தமிழர் மணியனுக்கு இதை கேட்கறதுக்கே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றின மாதிரி இருக்கும். பழக்கற்பையாக தாங்கிக்கவே மாட்டார். திரிசக்தி சுந்தர்ராமன் என் நண்பர். ஒரு கட்டத்தில் நான் எனக்கு எதிராக ஒரு அவ பெயரை திட்டமிட்டு பரப்புற போது முழு வீடியோ போடுங்க நான் சொல்லும்போது கூட போட முடியாத கோழைகள் அதை பரப்புன போது அவர் வந்து ஒரு பல லட்ச ரூபாய் எனக்கு ரெக்கவர் பண்ணி தந்தார். நானே அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்குன்னு நினச்சேன். அவர் வந்து வாங்கலை. நட்பு ரீதியாக நான் பண்ணி தந்தேன்னு போயிட்டாருன்னு சொன்னவர் என் நண்பர் திரிசக்தி சுந்தர்ராமன். அவர் என்றைக்குமே அவர் மேலே நன்றியும் நன்மதிப்பையும் கொண்டவன். ஆனால் அவருக்கும் இது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி சரண்டர்னு சொல்கிறீங்களே, மோடிக்கு அரசியல் நகர்வில் ராகுல் காந்தியை சரண்டர் ஆகிட்டார். அண்ணாமலை 11.4% வாக்கெடுத்தார். இந்துத்துவா 2 இலக்கத்தில் வந்துட்டு. அப்படி வந்த பிறகு
இந்திய அளவில் 240 சீட்டு தான் மோடிக்கு வருது. 293 சீட்டில் ப்ரிபோல் அலையன்ஸ் மெஜாரிட்டியில் இருக்கிறார். ஆனால் அவர் வந்து 22 சீட்டு உள்ள திமுகவுக்கு கலைஞர் நாணய வெளியிட்டுள்ளா பெண்டிங்கில் கிடந்தது கிளியர் பண்ணி ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் இதில் வந்து பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? அடல் பிகாரி வாஜ்பாயும் முத்தமிழறிஞர் கலைஞரும் ஒன்றா இருக்கதை பார்க்குறாரு. ஸ்டாலின் கூட வந்து அதை பார்க்குறாரு. உடனே மோடி ஸ்டாலின் கூட்டணி வந்து நான் சொல்ல வரல. பதறிட்டாரு ராகுல் காந்தி, பதறிட்டாரு ப. சிதம்பரம். அகில இந்திய அரசியல் போச்சே, இந்தியா கூட்டணியை மோடி தன்னோட நுணுக்கமான ஒரு அரசியல் இதில் பாரசைட்டான காங்கிரஸை காலி பண்ணிடுவாரே, பதறிட்டாரு ப. சிதம்பரமும் ராகுல் காந்தியும். பார்த்தாரு, அப்போவே அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. அதற்கு பிறகு அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுனதும் நான் இங்கே உங்கள் கூட சைக்கிள் ஓட்டுறேன்னு ராகுல் காந்தி சொன்னாரா இல்லையா? இதை விட என்னையா ஆதாரம் வேணும்? செல்வ பெருந்தகை பேசுறாரா? அப்போ 22 எம்பிங்கிறது ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸுக்கு காங்கிரஸுக்கு தேவை, ஸ்டாலின் தேவை. தமிழ்நாட்டில் மோடிக்கு பார்வையில் ஒன்றுமில்லாத காங்கிரஸ், கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் ஸ்டாலினை வச்சு 9 சீட்டு ஜெயித்துட்டாங்க 19. ஸ்டாலினை வச்சு 10 சீட்டு ஜெயித்துட்டாங்க 24. இதை எப்படி கலைக்கணும் தான் மோடிக்கு அரசியல் மூவ். இது ஒரு ஆல் இண்டியா கிளைமேட்டில் ஆல் இண்டியா இதில் மூவ் ஆகக்கூடியும். இது ஸ்டேட் பொலிட்டிக்ஸுக்கும் இதுக்கும் வந்து ஒரு அரசியல் ரீதியாக சிந்திக்கிறவங்களுக்கு அதில் உள்ள இதில் மாறுபட்டு நிற்கிறதா தோணலாம். ஒவ்வாத கருத்து மாதிரி தானே இருக்குது. ஒவ்வாத கருத்து மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸில் அது ஒன்று நடந்துட்டு இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் பிராமின், வி கிரி பிராமின். கலைஞர் திராவிட இயக்கம் பேசுகிறவர் 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாராவது நினைச்சோமா? வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் சார்ட்டர்ட் பிளேட்டில் வந்தாங்க. ஆலிவர் ரோட்டில் கலைஞர் வீட்டுக்கு போனாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இல்லைன்னா எனக்கு பிரைம் மினிஸ்டர்ட்டே இருக்க முடியாது, என் பதவியை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கெஞ்சினாங்க. பார்த்தாரு கலைஞர். காமராஜர் அரசியல் எதிரி. அவர்கிட்ட இருந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரிகிறாங்க. ஒரு 4-5% ஓட்டாது பிரியும். அப்போ மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் எதிரியை பலகீனப்படுத்துறது நல்ல வீகம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு போயிட்டாப்புல. அப்போ இதெல்லாம் அரசியல் அரங்கத்துக்குள்ளே என்ன நடந்துங்கிறதெல்லாம் மோடி இவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவங்க வந்து நம்ம தட்டி பார்ப்போம். அப்போ எதுவும் நடந்துருமோன்னு ஏற்கனவே ப. சிதம்பரம் இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட நான் செட்டிநாட்டு இதாக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு கலைஞர்கிட்ட கெஞ்சி ஏர்போர்ட்டில் கெஞ்சினவர். அவருக்கு வந்து விஷயம் தெரியுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்படி வந்துன்னா நம்ம இங்கே தெருவுந்து நேமாக போயிடுவோம். தமிழ்நாட்டில் எடப்பாடி நம்பி தேராது, எடப்பாடி நம்பி தேராதுன்னு தானே இவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு. விஜய் வசந்த் 7% ஓட்டு கூட கிடையாதுன்னு தானே கொடுத்தாரு. கடைசியில் 4 தான் வந்தது. ராபர்ட் ப்ரூஸ் ஜெயிக்க முடியுமா? கார்த்திக் சிதம்பரம் ஜெயிக்க முடியுமா? எடப்பாடி நம்பி ஜோதிமணி ஜெயிக்க முடியுமா? யார் ஜெயிக்க முடியும் எடப்பாடி நம்பி? அப்போ இன்னொன்று அவங்க இன்னும் பார்க்குறாங்க, 2029க்குள்ளே மோடியை கவிழ்த்துடலாங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஆசை இருக்குது. கனவு தான். அப்போ 22 இல்லாமல் முடியாது. உடனே பதறிட்டு சிதம்பரம் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ராகுல் காந்தி ஸ்டாலினை விட்டுறக்கூடாதுன்னு நகர்வுகளை செய்கிறாரு. ஸ்டாலினும் வெற்றி பெற்ற கூட்டணி அப்படியே வெற்றி பெறட்டுன்னு நினைக்கிறாரு. உடனே ராகுல் காந்திக்கு பன்னீர் தெளிச்சு விட்டதும் ஸ்டாலினும் சந்தனத்தை பூசிடுறாரு. முதல்ல பன்னீர் தெளிச்சது ராகுல் காந்தி, ஸ்டாலினும் சந்தனத்தை பூசிடுறாரு. அந்த கூட்டணி தொடருது. அந்த கூட்டணி தொடரும் போது, அந்த கூட்டணி 40% இருக்கும்போது 0.7% வச்சுக்கிட்டு வந்து சேர்ந்தவர் தானே திருமாவளவன். அப்போ அவர் அதை விட்டுட்டு எப்படி போவார்? கண்டிப்பாக தவறான முடிவு எடுக்க மாட்டார். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். 2024 அதுதான் நான் சொன்னேன், இப்பவும் அதுதான் சொல்கிறேன். இந்த திமுக அணியை தோக்கடிக்க முடியும், தோக்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல மு.க. ஸ்டாலின். 1-1 அதிமுக அணி 23%, என்டிஏ 18%, சகோதரர் செந்தமலன் சீமான் 8.2%, எல்லாம் சேர்ந்தா 49% வரும். அந்த 47%, 49 வச்சு அடிக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்து ஒரு 3-4% குறைஞ்சுன்னா இவங்க 50க்கு மேலே போயிடுவாங்க. அது ஒரு 42-43 இருக்கும். ஒரு 7-8% டிஃபரன்ஸில் இவங்க ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற லெவலில் இவங்க வந்துடலாம். அதுக்கு பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. யாரையும் சீஃப் மினிஸ்டர் சொல்ல என்னங்கிறதெல்லாம் பல சூழல்கள் இருக்குது. எனிவே 1-1 தான் மு.க. ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். திமுக அணியும் வந்து உடையாது, பிரியாது, இன்டாக்டாக தான் இருக்கும். இல்லை, ஜஸ்ட் டிமாண்ட் தான் பண்ணுறாரோ விசிகா திருமாவளவன் அவர்கள்?
அவரே சொல்லிட்டாரு தேர்தல் இதுன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது, ஒரு நல்ல பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு. முன்னும் இப்படி அதிகாரத்தில் இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் தான் இப்படிப்பட்ட பிரச்சனையை கையில் எடுப்பார். கையில் எடுத்து அதிகமாக முயற்சி பண்ணி கடைசியில் அவர் என்ன ஆனாருங்கிறதும் தொல் திருமாவளவனுக்கு தெரியும். அதனால அவர் பேசுவார், செயல்படுத்த மாட்டார். அப்படி இப்படி அது உங்களுக்கு புரியுதில்ல, அது அப்படியே ஒரு இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு 2024 திமுக செட்டில் ஆன மாதிரி 26 செட்டில் ஆயிடுவார். இல்ல அதுல பேசும்போது சொல்றாரு சாதிய மதவாத கட்சிகளை எதிர்க்கன்னு சொல்றாரு. ஜாதியை யாரு, மதவாதியை யாரு? ஜாதிங்கிறது பாமக சொல்றாரு, மதவாதங்கிறது பாஜகவை சொல்றாரு. 2011 பாமகவோட கூட்டணியில் இருந்தார், 2001 பாஜகவோட கூட்டணியில் இருந்தார். என்றாலும் அரசியலில் நீண்ட காலம் ஆனதுனால அவர் சொல்றதை நம்ம விமர்சிக்காண்டாம். இல்ல ஜாதிய கட்சின்னு சொல்ற பட்சத்துல இப்போ விசிகான்றது தனித்தொகுதியில் மட்டும்தான் போட்டிக்கிடுது, அது ஜாதிய கோட்பாட்டுகள்ல வராதா? அவர் அதில் என்ன சொல்றாருன்னா, அட்டவணை பிரிவு மக்கள் ஜாதி வைக்கிறது அவங்களுக்கு அது நியாயம், ஏற்கனவே பொலிட்டிக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு வைக்கிறது இல்லை, அது மாதிரி அவங்க ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க. அவரை பொறுத்த அளவில் அவர் கருத்து பாமகவை அவர் காஸ்டிஸ் பாஸ்டின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை சொன்னாலும் ஒன்றும் இல்லை, அவர் வெற்றி பெறா இருக்கிறாரு. அதனால என்ன அவர் கெட்டவா கெட்டா போயிட போது, பாமகவும் வெற்றியில் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லிட முடியுமா? இல்லை கண்டிப்பாக இந்த கருத்துக்கள் நம்ம ஆழ்ந்து யோசித்தாலுமே அமைச்சர் நேரு சொல்கிறத நம்ம எடுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் சொல்கிறது இப்போ விசிகா கண்டிப்பாக போகாது, அதோட நிலைப்பாட்டில் இருக்கும். இப்போ அவர் காங்கிரஸ் அமையப்படுத்தி தான் சொல்கிறாரோ, ஏன்னா 2026 இதே கூட்டணி நிலைக்குமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. ராகுல் காங்கிரஸ் தலைவர் ஸ்டாலின் சரண்டர் ஆகிட்டார் நான் சொல்கிறேன். அது ஒன்றும் அவர் தெரியாமல் பேசியிருப்பாரோ? அவர் பேசின பிறகு நடந்த சம்பவம். ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆனது அவர் பேசின பிறகு நடந்த சம்பவம். நான் 1000 முறை ஓங்கி உறக்க சொல்லுவேன், ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆகிட்டார் மோடிக்கு நகர்வில். இது உண்மை. இதை பிடிக்காத திமுக எதிரிகள்லாம் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போ, நான் சொல்கிறது உண்மை. அது கல்யாணராமன்ஜினாலும் சரி யாருனாலும் சரி, நான் உண்மை சொல்கிறேன். மோடிக்கு நகர்வில் ராகுல் ஸ்டாலின் சரண்டர். ஸ்டாலினும் பன்னீர் தெளி சந்தனம் பூசின்னு அந்த சரண்டரை ஏற்றுக்கிட்டாரு. அவரும் சேர்ந்து தான் பயணிக்கிறார். இந்த 22க்காக தான் அமெரிக்கா சைக்கிள் ஓட்டுறதுக்கு நான் இங்கே சைக்கிள் ஓட்டணும்னு சொல்கிறாரா? வேற என்ன அர்த்தம் இருக்குது? நீங்க வியூஸ்க்காக பொய்யா பேசி என்ன ஆக போகுது? 2024 தான் எத்தனை பேர் டக்கால்ட்டியா பொய்யா பேசி ஏமாந்தாங்க. நம்ம தானே சொன்னோம் அந்த அணி வெற்றி பெறது வரை தொடருவாங்க. அரசியல்ல அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். அவங்களுக்கு அங்க வெற்றி கிடைக்குது, எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு எல்லாம் போஸ்டா வருது. விட்டுட்டு போவாங்களா? அவங்கள தோக்கடிச்சாதான் அவங்க பிரிவாங்க. இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து உறுப்பினர்கள் இணைகிற அந்த இதில் வந்து திமுகலேருந்து இணைகிறவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க, அதிமுக நாங்கள் எவ்வளோ நாளாக இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு வாக்குவாதம் வருது. அதில் வந்து ஆர்பி உதயகுமார் தான் சமாதானமே பண்ணி வைக்கிறாரு. என்ன நடக்குது அதிமுகவில் இப்போதைய சூழலில்? அதிமுக 2வது பெரிய கட்சின்னு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்த பலகீனம் 2026 தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க 26 பலம் பெறுவோம்னு நினைப்பாங்க. நாம் அவங்கள பலகீனப்படுத்திடலான்னு நம்புகிறோம். ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னோம், ஜெயிக்கல. ஆமாம். நாடார்பட்டில் டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னோம், பெரிய அளவில் சொன்ன மாதிரி களத்தில் இறங்கி வேலை பார்த்து அதை செய்துட்டோம். அடுத்து 15% வாக்குக்குள்ளே நிறுத்துவோம்னு சொன்னோம், 20% வந்துட்டாங்க. மற்றவங்களாம் 30க்கு மேலே சொன்னாங்க, நான் 15 சொன்னேன், 20 வந்துட்டாங்க. நான் தான் நியர்பை சொல்லியிருக்கிறேன். அண்ணன் ரஜினிகாந்த் படைப்பாளர் சொல்ல மாதிரி ஒரு தடவை தவறிட்டு 26 தவறாது 15% வாக்கில் தான் அவர் நிற்பாருங்கிறது ஏன் கணிப்பு. 18 தானா? 15. ஏன்னா அதிலே இப்போ வந்து 20லேயே தேமுதிக தங்கள் கான்ட்ரிபியூஷன் 6% மேலே இருக்குன்னு கணக்கு போடுறாங்க. அப்போ அந்த 20.4ல் ஒரு 3 கணிச்சா 17 தான் அதிமுக ஓட்டுன்னு பார்க்கணும். நான் இப்போ சொல்றதுனால டேட்டா 20.4ன்னு சொல்றது மாறிடாது. கேபி முனிசாமி சொல்லக்கூடிய டேட்டா கரெக்டு. அவங்க 1% மக்களவையோட கூட்டிட்டேன்னு சொல்றது கரெக்டு. ஆனால் தேர்தல் நெருக்கம் வரும்போது, பேரம் வரும்போது தேமுதிக நாங்கள் பெரிய கட்சி 6%க்கு இணையான சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறது அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க அதை. இல்லை இப்போ அரசியல் சூழ்நிலை பார்க்கும்போது திராவிடம் அப்படின்ற சொல்ல தான் உயர்ந்து நிற்குது. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இந்துத்துவ அரசியல் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த பாஜக கூட்டணிக்கு? ஏன்னா இன்றைக்கி நிறைய செய்திகள் போய்கிட்டு இருக்குல்ல, இந்த இந்துத்துவாவுக்கு நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. இந்துத்துவ மையப்படுத்தி என்டிஏ முதன்மைப்படுத்தி தான் 2026 மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுவார். அவருக்கு அணி அந்த களத்துக்குள்ளே தான் திராவிடம் வர்சஸ் இந்துத்துவான்னு தான் போகும், இண்டி கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு தான் போகும். அதே வேளை அதிமுக வட தமிழகத்தில் பலமாக இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. திமுகவிடவும் அதிமுக வட தமிழகத்தில் ஒரு 30 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள தொகுதிக்குள்ள சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சியில் பலமாக இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.